கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்க ஒரு சில நபர்களுக்கு, அதுவும் நெருக்கமான சில உறவுகளுக்கு உதவி செய்திருப்பீங்க. அது நெருக்கமான நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீங்க உதவி செய்ததை அவர்கள் மறந்து உங்களுக்கு பாதிப்பை மட்டுமே தேடி கொடுத்த காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது நடக்காமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் இது நிச்சயமாக நடக்கலாம். எனவே இதனை மட்டும் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் வைத்து செயல்படுவது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அதாவது ஒரு நபர், அது உங்களுடைய நெருங்கிய நண்பரோ உறவினரோ, அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். அவர் தற்பொழுது வேலை எதுவும் இல்லாமல் வீட்டில் வெட்டியாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களுக்கு தெரிந்த இடங்களிலும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்து ஒரு வேலையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சில இடங்கள்ல வேலை வாய்ப்புகளை தேடி கொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு நபரும் நீங்க சொன்னீங்களே என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு வேலைக்கு அவர்களும் செல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் போன இடத்தில் அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாமல் தேவையில்லாத திருட்டு வேலைகளையும் தேவையில்லாத அவதூறுகளையும் அது மட்டும் செல்லாமல் பணத்தை மற்றவங்களிடம் உங்களுடைய பெயரை சொல்லி வாங்கி உங்கள் பக்கம் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் தேடி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு உங்களிடம் தோணுவது ஒண்ணுதான், அவன் இத்தனை நாட்கள் வீட்டில் சும்மா இருந்தானே என்று நினைத்து கொண்டுதான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேறட்டும் என்று நினைத்து அவனுக்கு காசு பணத்தை எல்லாம் கொடுத்து வேலைக்கு அனுப்புவதற்கு நான் அழைத்து அவனை செல்ல அவனுக்கு உதவிகரமாக இருந்தேன். ஆனா அவன் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு செயலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ள சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தோன்றிக் கொண்டுமே தான் இருக்கும். உதவி செய்தால் நம்முடைய வாழ்க்கையவை கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்களா என்கிற ஒரு கேள்வி இந்த ஒரு நபரின் மூலம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம நெருங்கி பழகிய நண்பரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு துரோகத்தை பண்றாங்களே, ஆனா நம்ம யாருன்னே தெரியாம ஒருத்தனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய துரோகத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பான். இவங்களே நமக்கு பணத்தை, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் என்பது நான் வாங்கியது கிடையாது, நான் கடன் வாங்க சொன்னேன் என்று எனக்கு தெரிந்த நபர்கள் அனைவரிடமும் கடனை வாங்கி என்னுடைய பேரையும் இப்பொழுது கெடுக்கவும் ஆரம்பித்து விட்டான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு நபர் செய்த அந்த ஒரு செயல், அந்த ஒரு பணத்தை கூட நீங்க திருப்பி கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பெயர், அந்த நபர் போய் உங்கள் மீது வைத்திருந்த அந்த ஒரு கெட்ட பெயரை இனிமே உங்களால மாற்ற முடியுமா? நீங்கள் அது வரைக்கும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு இடத்தையும் அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் சம்பாதித்து வைத்திருப்பீங்க. அது எல்லாமே நொடி பொழுதில் போயிருக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் நினைப்பீர்கள் நம்ம ஏன் அந்த ஒரு நபரை அனுப்பணும் என்று. ஆனா உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நெருக்கடின்னு வந்தவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம் கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள். அது நீங்கள் தான். ஆனால் இது ஆண்களும் பெண்களும் இருவருக்குமே இது நிச்சயமா பொருந்தவா ஆரம்பிக்கும். உங்களை நாடி வந்து கஷ்டம் என்று கண்ணீர் யாராவது வடித்து விட்டார்கள் என்றால் உங்களால உடனே பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுடைய அவசர தேவைகளுக்காக நீங்க வைத்திருந்த பணத்தையும் உடனடியாக எடுத்து கொடுத்துருவீங்க. உங்களுடைய திருமண செலவுக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ வைத்திருந்த பணத்தை கூட நீங்க உடனே எடுத்து கொடுத்துருவீங்க. எனக்கு இன்னும் இந்த ஒரு தேதிக்குள்ள எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்களே சொல்லி கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பணம் உங்களுக்கு இதுவரைக்கும் திரும்ப வந்திருக்காது. அதனை நினைத்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கவலைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பணம் வாங்கும் வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே உங்கள் முன்னாடியே வந்து நான் உனக்கு எப்பொழுதுமே நன்றி விசுவாசமா இருப்பேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன், பணம் எப்பனாலும் கேளுங்க உங்களுக்கு நான் போட்டு விடுதேன்னு கூறியவங்க ஒரு போன் பண்ணா கூட திருப்பி கூப்பிட மாட்டாங்க. ஆனா மத்தவங்க போன் போட்டா எடுப்பாங்க, நீங்க போன் போட்டா மட்டும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில செயல்களை அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நேரில் சென்று கேட்டாலும் இன்னைக்கு நாளைக்குன்னு நாட்களை தான் கடத்தி கொண்டு இருக்கிறார்களே தவிர இதுவரைக்கும் உங்களுடைய கையில் பணம் வந்து சேர்ந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையவே கிடையாது. இதுதான் நெருங்கிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கு. ஆனா நீங்க மற்றவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் எல்லா விதமான செயல்களையும் உங்களால முடிந்த உதவிகளையும் அனைவருக்கும் செய்து கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். ஆனால் அது யாருக்குமே இதுவரைக்கும் புரிந்ததே கிடையாது. அது புரியாமல் இருப்பதாலேயே உங்களுடைய மனதிற்குள் நல்ல நபர்களும் கூட உங்களுடைய மனதிற்கு தவறான நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிகிறார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நீங்கள் நம்பியவர்களை, அதுவும் நெருங்கி நம்பி பழகிய நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட செயல்களை செய்து என்னுடைய வாழ்க்கையில கவலைகளை தேடி கொடுப்பான் என்று எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும்.
நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருந்தால் மட்டும் என்னுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் பையிலாக தெரிவியுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். அதே போல இந்த கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் சந்தித்துக் கொண்டிருந்தது. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க சிந்திக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் இப்பொழுது எல்லாமே ஒரு தெளிவானது கிடைக்கும். இதுவரைக்கும் எந்த ஒரு வேலைக்கு போவது, எந்த ஒரு செயலை செய்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்கள் படித்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் வேலைக்கு சொல்வது வேறு ஒன்றாக இருக்கும். நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன் என்று உங்களுக்கே தெரியாது. ஆரம்பத்துல படித்து முடித்து விட்டோம், வீட்டிலையும் சும்மா கடன் சுமைகள் இருக்கிறது என்று நீங்கள் அப்பொழுது ஒரு வேலைக்கு சென்றிருப்பீங்க. ஆனா அதையே இப்பொழுது நிரந்தரமாக நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கஷ்டப்பட்டு படித்த படிப்பு இதற்காகத்தானே என்று உங்களுடைய மனதிற்குள் சில குழப்பங்கள் வந்து கொண்டே தங்க இருக்கும். ஆனா நிரந்தரமான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் நீங்க தவித்துக் கொண்டும் இருப்பீங்க. ஆனா வேலை போனாலும் பரவாயில்லை, நாட்கள் ஆனாலும் உங்களுக்குன்னு பிடித்த வேலையவோ நீங்க பிடித்த வேலையையும் பிடித்த விஷயங்களையும் செய்யுங்கள். அதுதான் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டுமே தாங்க தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். முக்கியமா கன்னிராசி அன்பர்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான தொழில் விஷயங்கள்ல முதலீடு செய்தாலும் அதை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். கவனமாக செய்தால் மட்டும்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் பிரச்சனைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று தெரியாத சில விஷயங்களும் இன்னும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுக்குள்ள வெளிப்படும். தனிப்பட்ட கருத்துக்கள் கூறும்போது நபர்களின் தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் அது மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய தன்மைகளை அறிந்து நீங்க செயல்படணும். பல மற்றும் பலவீனங்களை இப்பொழுது நீங்க புரிந்து கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தில் நம்ம முதலீடு செய்தால் நன்மைகள் கிடைக்கும், எதில் முதலீடு செய்யக்கூடாது என்ற அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆனா முதலீடு நீங்க செய்யும் பொழுது லாபங்கள் தான் அதிகபட்சம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் அடைய போவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். பங்குச்சந்தை, பரஸ்பர திதிகள், பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் கைக்கு வந்து சேரும் ஒரு நன்னாளும் இந்த ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய யோகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை நிலைமையானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உயர்ந்துவிடும். லக்னாதிபதி புதனின் அசாத்திய சுபத்துவத்தாலும் கால புருஷனின் 6ஆம் ராசி என்ற ஆதிக்கத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீடித்து வந்த இனம் புரியாத அலைச்சல்களும் நிலையற்ற தன்மைகளும் முடிவுக்கு வந்துவிடும். வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்பம் என அனைத்து தகுதிகளிலும் ஒரு வலுவான நிலையான ஒரு அடித்தளம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையுமே தலைகீழாக மாற்றி உங்களை மிகப்பெரிய உன்னதமான நிலைமைக்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பு முனையை பிரபஞ்சம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அரங்கேற்றும் என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் எல்லாமே பொறுமையாகத்தான் நடக்கும். பொறுமையாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்கள் அது தாக்கு பிடிக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் அந்த குழப்பங்கள்ல நீங்க தெளிவான முடிவுகள் எடுக்கவில்லை என்றால் அது உங்களை அழித்துவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் இந்த ஒரு நாளில் வெளிப்பட ஆரம்பிக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நல்லதை உங்களால தேடி கொடுக்க முடியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.